Islam for Kids Tamil. Assalamu alaikum. Little hearts, big iman. Tamil Islamiya கதைகள். ரம்ஜான் வந்துடுச்சு. வீட்டுல எல்லாரும் சஹர் இஃப்தார் நோம்புன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதை கேட்ட சாராவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அவளோட மனசுக்குள்ள ஒரு சின்ன சின்ன கவலையும் இருந்துச்சு. அம்மா, எல்லாரும் நோன்பு வைக்கிறாங்க, எனக்கும் நோன்பு வைக்க ஆசைதான். ஆனா நான் சின்ன பிள்ளை, நீ நோன்பு வைக்க வேண்டான்னு நீங்க எல்லாரும் சொல்லிடுறீங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா அப்படின்னு சொல்றா. அதுக்கு சாராவோட அம்மா சொல்றாங்க, அப்படி இல்லை சாரா, அல்லாஹ் கடினமானதா நம்ம மேல விதிக்கிறது கிடையாது. அல்லாஹ் சின்ன குழந்தைங்க, வயசானவங்க, பிரயாணத்துல இருக்கிறவங்க, நோயாளிகள், இவங்க எல்லாருக்கும் நோன்பு கடமையாக்கல சாரா அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் சாராவோட மனசுக்கு கவலையாதான் இருந்தது. சாரா மெதுவா பாட்டிய கேட்டா. பாட்டியும் சிரிச்சுக்கிட்டே, சாரா இங்க வந்து உட்காரு, நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போனாங்க. சாராவுக்கு பாட்டி என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு எக்ஸைட்மெண்ட்டா இருந்தது. சாராவோட பாட்டியோ ரூம்குள்ள போயிட்டு கத்திரிக்கோல் வச்சு எதையோ கட் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல சாராவோட பாட்டி வெளியில வந்தாங்க. அவங்க கையில ஒரு அழகான கண்ணாடி ஜாடியும் பக்கத்துல ஒரு பவுல்ல நிறைய பேப்பர் ஸ்டார்ஸும் வச்சிருந்தாங்க. சாரா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் பாட்டி வந்து சாரா கிட்ட அந்த கண்ணாடி ஜாடியும் அந்த பேப்பர் ஸ்டார்ஸ் இருந்த பவுலையும் கொடுத்தாங்க. அப்புறம் பாட்டி சொன்னாங்க, சாரா, நோன்பு வயிற்றுக்காக மட்டும் இல்லை, இதயத்தை நல்லதாக்குறதுக்காகவும் தான் அப்படின்னு சொன்ன உடனே சாரா ஆச்சரியத்துல கண்களை பெருசாக்கி பார்த்தா. இந்த ரமஜான்ல நீ செய்யற ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் இந்த ஜாடியில ஒரு நட்சத்திரத்தை போடு. அதாவது உங்க அம்மாவுக்கு உதவினா, பொறுமையா இருந்தா, பொய் சொல்லாம உண்மை பேசினா, யாருக்காவது சந்தோஷம் கொடுத்தா, என்ன செஞ்சாலும் இந்த ஜாடிக்குள்ள ஒரு நட்சத்திரத்தை போடு அப்படின்னு சொல்றாங்க. அன்னிலிருந்து என்ன நடந்துச்சு தெரியுமா? சாரா தினமும் சின்ன சின்ன நல்ல செயல்களை செய்ய ஆரம்பிச்சா. வீட்டுல உதவி செஞ்சா, துவா சொல்ல கத்துக்கிட்டா, தன்னுடைய தம்பி கிட்ட அன்பா நடந்துக்கிட்டா, கோபம் வந்தாலும் இல்ல அமைதியா தான் இருப்பேன்னு தன்னுடைய மனதை சமாளிச்சா. நாளாக நாளாக அந்த ஜாடி நிரம்ப ஆரம்பிச்சது. நட்சத்திரங்கள் மட்டும் இல்ல குழந்தைகளா, சாராவோட இதயமும் ஒளிர ஆரம்பிச்சது. அப்புறம் இது ஒரு நாள் வந்தது. ஒளிஜாடி நட்சத்திரங்களால நிரம்பி ஒழிஞ்சது. ஆனா அந்த ஜாடியை விட அதிகமா ஒளிர்ந்தது சாராவோட முகம்தான். பாட்டி அப்ப அவளை கட்டுப்பிடிச்சு சொன்னாங்க, சாரா, பிள்ளைங்களுக்கு நோன்பு கடமை இல்லை, அல்லாஹ் உங்ககிட்ட கடினமானதை எதிர்பார்க்கறதும் இல்லை. ஆனா சின்ன வயசுலயே நல்ல செயல்களை செய்யும் பழக்கம் வந்துட்டா, நீ பெரியவளானப்போ நோன்பு இபாதத்தோட செய்து உன்னோட இதயம் ரொம்ப இனிமையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சாரா தன்னுடைய ஜாடியை பார்த்து சிரித்தாள். அவளுக்கு இப்ப புரிஞ்சிடுச்சு, இப்பவே நல்ல செயல்கள் கத்துக்கிற குழந்தைகள் தான் நாளைக்கு நல்ல நோன்பாளிகளாக மாறுவாங்க அப்படின்னு. இந்த ரமஜான்ல சாரா மட்டும் இல்ல, அவளை பார்த்து இன்னும் நிறைய குழந்தைகள் தங்களுக்குன்னு ஒரு ஒளிஜாடி செஞ்சு அன்பு, உதவி, நல்ல பழக்கங்கள் எல்லாமே செஞ்சு அவங்களோட இதயத்தை ஒளியால நிரப்புனாங்க. நீங்களும் இந்த ரமஜான்ல உங்க இதயத்தை ஒளியால நிரப்ப தயாரா? இதை செய்யறது ரொம்ப ஈஸி பிள்ளைங்களா. உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி ஒரு கண்ணாடி ஜாரோ இல்ல ஏதோ ஒரு வேஸ்ட் பிளாஸ்டிக் பாக்ஸோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் ஸ்டார்ஸ் கட் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு நல்ல விஷயம் செய்யும் போதும் அந்த பாக்ஸ்ல ஒரு ஸ்டார் போட்டுட்டே வாங்க. இன்ஷா அல்லாஹ் ஈத் அன்னைக்கு உங்ககிட்ட எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.